யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நான் பார்த்த அரசியல் என்கின்ற ஒரு புத்தகத்தில் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். எம்ஜிஆர் கருணாநிதி பிளவு எப்படி நடந்தது, அதன் காரணம் என்ன அப்படிங்கிறது ஊருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பத்திரிகையாளர்களுக்கு எல்லாமே தெரிந்த விஷயம். ஆனால் ஒரு தலைவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான செய்தி. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொதுவான ஒரு செய்தி எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர் பிரிஞ்சு போனார், வைகோ அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே தெரியும், பெரிய பெரிய செய்திகளாக. ஆனால் இன்டெப்த் நியூஸ் இருக்கு இல்லையா, ஆர்கனைஸ்டாக பதிந்த செய்தி இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் நான் யூனிவர்ஸில் சொல்ல போகிறேன். நான் இதை வந்து காமனான செய்திகள் எல்லாருக்கும் தெரிந்திருந்தால் கூட ஒருவருடைய பதிவு அப்படியே சொல்லுவது தான் அது வரலாற்றில் இடம்பெறக்கூடிய செய்தியாக இருக்கும். அதுதான் பிற்காலத்தில் ஆவணமாக மாறும். அந்த ஆவணம் என்ன, அதைத்தான் இப்போ நான் சொல்கிறேன். கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன் எழுதின ஒரு நான் பார்த்த அரசியல். அவர் மனவாசத்திலிருந்து ஈவிகே சம்பத்து கூட சேர்ந்து தமிழ் தேசிய கட்சியை ஆரம்பித்து காணாமல் போனதுலேருந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்து நாசமாக போனது வரைக்கும் அவர் குடிக்காகவே, அதாவது குடிங்கிறது மதுவிற்காகவே காங்கிரஸில் பெர்மிட் வாங்கிறதுக்காகவே இருந்த காலம் முதற்கொண்டு எல்லாமே பதிஞ்சு வச்சுருக்கிறார். அது என்ன, இது வனவாசத்தில் இருந்தால் அது மனவாசத்தில் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிந்த செய்தி, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நான் பார்த்த அரசியல் என்கின்ற புத்தகத்தில் கருணாநிதி கண்ணதாசன் ரெண்டு பேருக்கு உண்டான உரையாடலை அவர் பதிவு செஞ்சுருக்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. எல்லோரும் நாவலர் வெளியில் அறிவித்த செய்திகளை அது ஊரறிஞ்சது உலகம் அறிஞ்சது. என்ன எழுதியிருக்கிறார் பார்ப்போம்மா. ஒரு இல்லை, எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழல் கருணாநிதிக்கு வந்துருச்சு. கலைஞர் கருணாநிதிக்கு வந்துடு. ஏன்னா கலைஞர் கருணாநிதி அந்நேரம் முதலமைச்சர். பேரறிஞர் அண்ணா மறைவிற்கு பிறகு நாவலரா கருணாநிதியா என்கின்ற முனைப்பில் எம்ஜிஆரின் ஆதரவோடு, தந்தை பெரியாரின் ஆதரவோடு, இந்த ரெண்டும் தான், ஒரு கண் இது ஒரு கண் இது, இந்த ரெண்டு பேரோட ஆதரவுகளால் தான் அவர் முதலமைச்சராக பதவியேற்றார் என்பது தனது நெஞ்சுக்கு நீதி நூலிலே அவர் எழுதியிருக்கிறார். அதில் வேறு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது, வேறு எந்த செய்தியும் அதில் சொல்ல முடியாது. சரி, இப்போது எம்ஜிஆருக்கு கலைஞருக்கு உண்டான பிரச்சனை வந்த பிறகு என்ன நடந்தது, கண்ணதாசன் மொழியிலே சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணதாசா, எம்ஜிஆர் ஒரே கணக்கு கேட்காருப்பா, ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்ன செய்யலாம், கட்சியை விட்டு நீக்கலாமா, என்ன ஏதுன்ட்டு இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன்ட்ட கருணாநிதி கேட்குறாரு. அப்போ கண்ணதாசன் சொல்கிறாரு, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எல்லாத்தையும் கணக்கு கேளுங்க. எம்ஜிஆர் அவர்கள் தலைமை கழகத்திலிருந்து, மாவட்ட கழகத்திலிருந்து, நகர ஒன்றிய கழகங்களிலிருந்து கிளைக்கழகம் வரைக்கும் கணக்கு கேட்குறார் இல்லையா, அந்த கணக்கு கேட்பதற்கு உண்டான தீர்மானத்தை நிறைவேற்றுவோம், அதற்காக செயற்குழுவை கூட்டுவோங்கிற ஒரு இதை போடுங்கிறார். அந்த செயற்குழு கூட்டி முடித்த பிறகு அதில் போடக்கூடிய தீர்மானத்தில் நாங்கள் இந்த மாதிரி முறையான கணக்குகளை கிளைக்கழகத்திலிருந்து தலைமை கழகம் வரை அனுப்பி வையுங்கள் அப்படின்னு தீர்மானத்தை பாஸ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த செயற்குழு கூட்டத்தை தள்ளி வச்சுருவோன்ட்டார். எப்படி ஐடியா பார்த்தீங்களா, கிரிமினலாக. இதான் அரசியலுங்கிறது. நீ கூட்டத்தை கூட்டு அதில் தீர்மானத்தை போட்ட பிறகு அந்த செயற்குழு கூட்டத்தை தள்ளி வச்சுருவோம். அது எப்படியும் நடைமுறைக்கு எல்லாம் சேர நாளாயிரம், இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். யார், அரசியல் ஞானி கண்ணதாசன் கலைஞர் கருணாநிதிக்கிட்ட இதை சொல்கிறார். ஆனால் கலைஞர் கருணாநிதி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, கண்ணதாசே ஒரு தூசி மாதிரி வச்சுருப்பார், அதை தாண்டி 1000 பேர்த்த கருத்து கேட்டிருப்பாப்புல, எல்லாமே ஸ்கெட்சு ஆகிருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்படியா பார்ப்போன்னு சொன்ன உடனே செயற்குழு கூட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. செயற்குழு கூட்டத்தை அறிவித்த உடனே கண்ணதாசன் சொல்கிறார், நான் சொல்லி கொடுத்த அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இது நடைபெறும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறார். இப்போ செயற்குழு கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செய்தி யார் மூலமாக வருது தெரியுமா, துக்ளக் ஷோ கண்ணதாசனுக்கு ஃபோன் போடுறாப்புல. ஷோ தெரியும்ல, வீணா போனவன், அரசியலை நாசமாக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்திக்கு சொந்தக்காரன். எந்த இருக்கக்கூடிய அந்த நூல் புரியுது இல்லையா, நூல் இலையில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு தன் உயிர் போகும் வரை பாடுபட்டவன் அவன். அப்படிப்பட்ட ஆள் தான் கண்ணதாசனுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. ஃபோன் போட்டு அந்நியாரம் கண்ணதாசன் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அவர் தூக்கத்தில் மண்ணே, அவரே சொல்லுவார் பல கூட்டங்களில் அப்போ கேட்டு என்ன ஷோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை விஷயம் கேள்விப்பட்டீங்களாங்கிறார். இல்லையே என்ன,
எம்ஜிஆரை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்களா இருக்காதேங்கிறாரு. இருக்காதே, நான் வேறு மாதிரி இல்லை, நாங்கள் பேசியிருக்கோம், அதுக்கெல்லாம் காரணம் இல்லைன்றிருக்க. ஏன்னா துக்ளக் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய செய்தியை கேட்கக்கூடிய ஆள் நினச்சிக்கிட்டு இவர் சொல்கிறார். அதை சொல்லி முடித்த உடனே இல்லை செய்தி எங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு உட்காரங்குள்ளேயுமே இன்னொரு ஃபோன் அடிக்கு. அந்த ஃபோனை எடுக்கிறாரு, நேராக கலைஞர் கருணாநிதியே ஃபோன் போடுறாப்புல. என்ன கண்ணதாசா, ஒரு செய்தி, முக்கியமான செய்தி ஒன்றை சொல்லணும் அப்படிங்கிறாரு. என்ன எம்ஜிஆரை தூக்கிட்டீங்களா அதுதானே அப்படிங்கிற. பிரச்சனை வருமேங்கிறார். உனக்கு எப்படியா தெரியும்? ஷோ சொல்லிட்டாப்புல எனக்கு. அவர் புலனாய்வு பத்திரிகை நடத்துகிறாங்க இல்லையா, அது மூலமாக செய்தி மூலமாக வந்துருச்சு. ஆனால் இதற்கு முன்னால் ஒரு செய்தி என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த செயற்குழு கூட்டம் கூட்டுவதற்கு முன்னால் எம்ஜிஆரை நீக்கினால், நீங்கள் உடனடியாக எம்ஜிஆரை நீக்கினீங்கன்னா ஊர்களில் பிரச்சனை வருமே, தொண்டர்கள்லாம் கொந்தளிப்பு நடக்குமே என்று சொல்லுகிற போது அவர் சொல்லியிருக்கிறார், என்ன ஒரு 10 பேர் கத்துவாங்க, அதை பற்றியெல்லாம் விடாத, இது எம்ஜிஆரோட வாக்குமூலம், சரி கலைஞரோட வாக்குமூலம், அதை நம்ம பார்த்துக்கலாம், நம்மகிட்ட அதிகாரம் இருக்குல்ல, பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டார். இப்போ கலைஞர் ஃபோன் போட்டு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், என்ன ஒரு 10 ஊரில் பிரச்சனை பண்ணுவான், அந்த 10 ஊரில் பிரச்சனை பண்ணால் நம்மக்கிட்ட எல்லாம் படைபலம் இருந்து அதிகார பலம் வரைக்கும் இருக்குல்ல, அது பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டுருக்க. இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது, இது பிரச்சனை வேறு மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். யார் சொல்கிறா? கண்ணதாசன் சொல்கிறாப்புல. ஆனால் இப்போ தூக்கியாச்சு. இப்போ மற்ற செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி, அதை ஒன்றும் பெருசாக நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. இப்போ கண்ணதாசன் சொல்லி செயற்குழு கூட்டத்தை சொல்லி அது மூலமாக துக்ளக் மூலமாக வெளிவந்த பிறகு நடந்தது. இப்போ கண்ணதாசன் ஒரு வரி எழுதுகிறார், அதுதான் ரொம்ப அரசியலில் முக்கியமான வரி. நான் 1961 பெரியாரின் தந்தை பெரியாரின் அண்ணன் மகன் ஈவிகே சம்பத்தோடு சேர்ந்து கண்ணதாசன், நானும் சம்பத்தும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அண்ணா அவர்களோடு முரண்பட்டு நாங்கள் வெளியே சென்றபோது எங்களோடு பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் வந்தார்கள். ஆனால் அவர்களால் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. தொண்டர்கள் அத்துணை பேருமே அண்ணாவிடமே இருந்து விட்டார்கள். எப்போ? 61. எங்களோடு தலைவர்கள் வந்தார்கள், முக்கியமான நிர்வாகிகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு பேர், ஒரு நகரச் செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்கள்லாம் அப்படி முக்கியமானது. 61 அண்ணா ஆட்சிக்கு வருவார் கனவுல நினச்சி பார்க்க முடியாத நேரத்தில். சம்பத் மாபெரும் சொல்வீச்சுக்கு சொந்தக்காரர், 50 தலைவர்களில் ஒருவர், அண்ணாவிற்கு நிகராக வைத்து பேசப்பட்டவர், அண்ணாவே அப்படி நினைத்தவர். ஏன்னா பெரியாரோட அண்ணன் பையன் இல்லையா, அப்படிங்க தகுதி உள்ள ஆள், தகுதியை குறைச்சி சொல்ல முடியாது. ஈவிகே சம்பத்துக்கு நம்ம இளங்கோவை அப்பா, ஈவிகே இளங்கோவை மரணிச்சார் இல்லையா, அவரோட அப்பா. முடிஞ்சது, அவங்க வந்து பேசிட்டாங்க. இப்போது ஆனால் நடந்தது என்ன என்று கேட்டால், நாங்கள் களத்திற்கு செல்கிற போது தொண்டர்கள் ஆதரவில்லை, தொண்டர்கள் அண்ணாவுடையே தங்கிவிட்டார்கள். அப்போது கண்ணதாசன் எழுதுகிறாப்புல, அப்போது எம்ஜி ராமச்சந்திரன் என்ற எம்ஜிஆரும் அண்ணாவுடன் இருந்தார், திரைத்துறையில் மாபெரும் சக்தி வாய்ந்த நடிகராக இருந்தார். எம்ஜிஆருக்கு தனிக்கட்சி துவக்க வேண்டிய எண்ணம் இல்லை என்பதை நான் நன்றாக அறிவேன். கண்ணதாசன் சொல்கிறார், நான் நன்றாக அறிவேன். ஆனால் அவர் திரைத்துறையில் தனது பிடி இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அரசியலிலும் தனது பிடி ஒன்று இருக்க வேண்டும், நாம் வந்து ஒரு சைடில் ஒதுங்கிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் அவர் இருந்தாரை தாண்டி அரசியலை ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒருபோதும் அவர் நினைத்ததில்லை. ஆனால் இங்கே எந்த இடத்தில் முரண்பட்டதோ மாறுபட்டதோ, அமைச்சர் பதவி என்கின்றதும் மெடிக்கல் மினிஸ்டர் என்கின்றதும் சிறுசேமிப்புத்துறை எம்ஜிஆருக்கு கொடுத்ததிலும் அந்த உடன்பாடு இல்லாத ஒரு பிரச்சனை வெடித்து விட்டது. இப்போ அடுத்த வரி எழுதுகிறாரு, நாங்கள் போனோம், தொண்டர்கள்லாம் அண்ணாவோடையே இருந்தார், தலைவர்கள் எங்கள் கூட வந்தாங்க, சம்பத்தோடையும் கண்ணதாசனோடையும் அண்ணாவோடு முரண்பட்டு. ஆனால் எம்ஜிஆரை நீக்கிய பிறகு தலைவர்கள் எல்லாமே கருணாநிதியோடு இருந்தார்கள். திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது, யார் வருவா வெளியில்? தலைவர்கள் அத்தனை பேரும் திமுகவிலே இருந்தார்கள். ஆனால் தொண்டர்கள் அத்துணை பேரும் எம்ஜிஆர் பக்கம் போயிட்டாங்க. இதுதான் முக்கியமான செய்தி. ஓட்ஸ் அதுதான், நாட்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான.
தலைவர்கள் வந்து தொண்டர்கள் வராமல் இருப்பது, இங்கே தலைவர்கள் தங்கிவிட்டாலும் தொண்டர்கள் பிரிந்த. தொண்டர்கள் எப்படிப்பட்டவங்க? வண்டி இழுக்கக்கூடிய தொழிலாளர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், ரிக்ஷா தொழிலாளர்கள், அன்றாடம் ஆலை தொழிலாளர்கள், சிறு குறு வியாபாரிகள், மாட்டு வண்டி தள்ளிக்கிட்டு போகிறவங்க, அதாவது விவசாயிகள், அத்தனை பேரும் கூலி தொழிலாளிகள் உட்பட திராவிட முன்னேற்றக் கழகத்தை நேசித்த தொண்டர்கள் எளிமையின் பக்கம் இருக்கிறான்னு சொல்லி எம்ஜிஆர் கூட போயிட்டாங்க. இப்போ வரி ஒன்று சொல்கிறேன்னா, 10 பேர் பிரச்சனை பண்ணுவாங்கிறது கருணாநிதி போட்ட கணக்கு தவறாகிவிட்டது. 10 ஊரில் பிரச்சனை பண்ணுவாங்கங்கிற கருணாநிதி போட்ட கணக்கு தவறாகிவிட்டது. 1972 முதல் 71 கடைசி 72 முதல் 74க்குள் நடந்த பிரச்சனைகளோட தொகுப்புக்கு காரணமாக இருந்தது கோயமுத்தூர் மாநாடு. அந்த கோயமுத்தூர் மாநாட்டில் என்ன நடந்தது, அதற்கு பிறகு எம்ஜிஆர் எப்படி விஸ்வரூபம் எடுத்தார் என்பதை கண்ணதாசன் பார்வையில் நான் பார்த்த அரசியல் என்கின்ற புத்தகத்தில் பதிவு செய்திருந்ததை அடுத்த காணொளியில் சொல்லுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.